வணக்கம்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம்மா. வெரி குட் ஈவினிங்மா. ரெண்டாவது இதுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பாலிட்டி பிவிஎஸ் 2024 ஒரு 30 கொஸ்டின் பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு 30 கொஸ்டின் பார்க்க போறோம். கொஞ்சம் எல்லாம் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசினா நல்லா இருக்கும். எதுவா இருந்தாலும் நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல பேசுங்க. ஓகேவா? ஸோ 2 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், எல்லாரும் வந்துட்டும். குரூப்ல நான் ஷேர் பண்ணிடுறேன். நான் குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். சரிப்பா, ஆரம்பிச்சலாமாப்பா. லாஸ்ட் கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம எதுல இருந்து பார்க்க போறோம்னா, 113 கொஸ்டின் நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் ப்ரெஷர் தனி டாபிக், அதெல்லாம் நம்ம தனியா பார்த்துட்டு அதை பார்க்கலாம். ஓகேவா? சரி. Which of the following committee or commission recommended made by சென்டர் ஸ்டேட், அதாவது மத்திய மாநில உறவு சொல்ற ஆர்டிகல் என்னப்பா? ஃபர்ஸ்ட் இன்டர்ஸ்டேட் கவுன்சில், மத்திய மாநில இடையான குழு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில், அதுக்கான ஆர்டிகல் என்னப்பா? 263. சூப்பரா, 263. சரி, இதுக்கு என்னென்ன கமிட்டி எல்லாம் போட்டாங்க? சோ நம்ம ஒரு வாட்டி பார்த்தலாமா? என்னென்ன கமிட்டி எல்லாம் போட்டாங்க? ஃபர்ஸ்ட் முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழு போட்டாங்களா? முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழு. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன். ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன், முதலாவது நிர்வாக சீர்திருத்த குழு போட்டாங்களா? இதோட தலைவர் யாருப்பா? ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷனோட தலைவர் யார்? சேர்பர்சன் யாரு? மொராஜி தேசாய். சூப்பர், மொராஜி தேசாய். மொராஜி தேசாய் இன்னொரு தலைவர் இருப்பாரு, மொராஜி தேசாய். அதுக்கப்புறம் ஹனுமன் தயா. சூப்பர், ஹனுமன் தயா. அப்புறம் ஒரு மெம்பர் எம்சி செட்டில்மெண்ட். இவர் யாருப்பா? எம்சி செட்டில்மெண்ட் யாருப்பா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்வொகேட் ஜெனரல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் அட்டார்னி ஜெனரல். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வழக்குரைஞன்னு சொல்லுவாங்க. சோ இவங்க 3 பேர் தான் இந்த குழுல இருந்தாங்க. இவங்க பரிந்துரை செஞ்சாங்கப்பா. இவங்க பரிந்துரை செஞ்சதை சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணாங்களையா? இவங்க ரெக்கமெண்டேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணலையா? நான் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிக்கணுமா? அட்மின் மேடம் எல்லாருக்கும் மைக் ஆஃப் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நான் ரெக்கார்டிங் கேட்கும்போது கொஞ்சம் இதுவாகும். கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்க. எல்லாரும் கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணிருங்கம்மா, கைண்ட்லி. சரிங்களா? மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கங்க. ஸோ இதான் டவுட்னா நீங்க வந்து கமெண்ட்ல பேசுங்க. சரிங்களா? சரிப்பா, இப்போ பாருங்க, நம்ம வந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, மத்திய மாநில பரிசீலனை கமிட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா என்ன கமிட்டி போட்டாங்கன்னா, முதலாம் நிர்வாக சீர்திருத்த குழு போட்டாங்க. ஃபர்ஸ்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன். உறுப்பினர் வந்து பார்த்தா மொராஜி தேசாய், ஹனுமந்தையா, ஹெச்ஜி செட்டில்மெண்ட். இதுல வந்து ஹனுமந்தையாவும் மொராஜி தேசாயும் தலைவர்கள். இவங்க கொடுத்த பரிந்துரையை மத்திய அரசு புறக்கணித்து விட்டது. சரிங்களா? ரெண்டாவது ஒரு கமிட்டி போட்டா. என்ன கமிட்டிப்பா அப்படின்னா, ராஜு மன்னார் கமிட்டி. யாருப்பா அப்பாயின் பண்ணா? அப்படின்னா டிஎம்கே கவர்மெண்ட் போட்டாங்க. டிஎம்கே கவர்மெண்ட் எப்ப போட்டாங்க அப்படின்னா 1969 போட்டாங்க. 1969 போட்டாங்க. இந்த கமிட்டி கொடுத்த ரெக்கமெண்டேஷன் கம்ப்ளீட்டா புறக்கணிச்சிட்டாங்க, இக்னோர் பண்ணிட்டாங்க. யாரு? மத்திய அரசு. சரி, அடுத்து என்ன கமிட்டி போட்டாங்க? அடுத்து அகாலி தால் ரெசல்யூஷன், பஞ்சாப் கவர்மெண்ட் போட்ட ஒரு ரெசல்யூஷன், தீர்மானம். 1975 போட்டாங்க. 1973 போட்டாங்க. இந்த தீர்மானமும் ரிஜெக்ட் செய்யப்பட்டது. 73 போட்டது ரிஜெக்ட் செய்யப்பட்டது. அடுத்தது வெஸ்ட் பெங்கால் மெமோடம், வெஸ்ட் பெங்கால் அறிக்கைன்னு சொல்லி ஒண்ணு போட்டாங்க. அது எப்ப போட்டாங்க? வெஸ்ட் பெங்கால் மெமோடம் 1977. ஓகேவா? இதுவும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் இன்னொரு கமிட்டி போட்டாங்க, சர்க்காரியா கமிஷன் சொல்லிட்டு. இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தான் என்ன கொண்டு வந்தாங்க? இந்த கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி தான் நம்ம மத்திய மாநில குழு, இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்தாங்க. இன்டர்ஸ்டேட் கவுன்சில் கொண்டு வந்தாங்க. சரிப்பா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன கமிஷன்லாம் வந்திருக்குன்னு பார்ப்போம். சர்க்காரியா குழு 1983 போட்டாங்க. ரிப்போர்ட் எப்போ சப்மிட் பண்ணாங்க? 1988. ராஜு மன்னார் குழு 1969 போட்டாங்க. ரிப்போர்ட் 1971 சப்மிட் பண்ணாங்க. புஞ்சி குழு
2007 போட்டாங்க. சோ வெங்கடாச்சலன்றது வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு 50 வருஷம், அதாவது இந்த கமிட்டி ரொம்ப முக்கியம்ப்பா. வெங்கடாச்சல கமிஷன் 1950 வந்து அரசியல் எழுதியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 50 வருஷம் கழிச்சு இந்த அரசியல் ஆராயறக்காண்டி, அதாவது நேஷனல் கமிட்டி ஃபார் ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது அது விசாரிக்க 50 வருஷம் போடப்பட்ட கமிட்டி தான் இந்த கமிட்டி. 2000 போட்டிருப்பாங்க, 2000 போட்டிருப்பாங்க. ஓகேவா? சோ இது 2000. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தா ராஜ்மன்னர் கமிட்டி. சரி, ஓகே. இது என்ன கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, விச் ஆர் த ஃபாலோயிங் கமிட்டி கமிஷன் மேட் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட் கமிஷன். இது கிடையாதுப்பா, இது கிடையாது. சர்க்காரே கமிஷன், புஞ்சி, ராஜ்மன்னர், இது 3 தான் மத்திய மாநில உறவு விசாரிக்கப்படப்பட்ட கமிஷன். புரியுதாப்பா? கிளியரா புரியுதாமா? எல்லாருக்கும் புரியுதாப்பா? கிளியர் தானே? கிளியர் தானம்மா? எல்லாரும் புரியுதுல? சரி, இந்த கமிஷன் தான் போட்டுருக்காங்க. இது இல்லாம எக்ஸ்ட்ரா சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எக்ஸ்ட்ரா சொன்னதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. புஞ்சி, அது புஞ்சி அதுக்குதான்மா, மத்திய மாநில உறவு ஆராய்ச்சி தான் போடப்பட்ட கமிட்டி. இது இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த குழு, செகண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த குழு 2007 போட்டிருப்பாங்க. இதுவும் மத்திய மாநில உறவு ஆராய சென்ட்ரல் ஆராய தான் போட்ட கமிட்டி தான். மத்திய மாநில உறவு ஆராய போடப்பட்ட கமிட்டி தான். கவர்னர் எப்படி யூஸ் பண்றது, அப்புறம் எமர்ஜென்சி எப்படி யூஸ் பண்றது, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே அனலைஸ் பண்ணிருப்பாங்க. எதுவும் ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் எதுவுமே இல்லம்மா. ஸ்பெஷலா எந்த ஒரு ரெக்கமெண்டேஷனும் கிடையாது. சரிங்களா? எந்த ஒரு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன், ஜஸ்ட் ஒரு கமிஷன் போட்டிருப்பாங்க. இரண்டாம் நிர்வாக சீர்திருத்த அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஓகே, பெருசாக ஒரு பெரிய இம்பாக்ட் கிடையாது. ஓகேவா? சரி, அடுத்தது எக்ஸ் அபிஷியல் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. மாநிலங்களின் தலைவர் யார்? நான் அதை சொல்றேன் பாலன், அந்த கிளாஸ் முடிஞ்சு சொல்றேன். சோ புஞ்சி கமிஷன் சொல்லுங்க, நான் கடைசியா சொல்றேன். சோ மாநிலங்களின் தலைவர் யாரு? வைஸ் பிரசிடென்ட். இது சொல்ற ஆர்டிகல் யாருப்பா? சோ ராஜ்யசபா எக்ஸ் அபிஷியல் சேர்மன் தான் வைஸ் பிரசிடென்ட் சொல்ற ஆர்டிகல் 63, 64. 64. யார் இப்போ வைஸ் பிரசிடென்ட்? இப்போ யார் இப்போ வைஸ் பிரசிடென்ட்? ஜெகதீப் தன்கர். சூப்பர். இந்த துணை முதலமைச்சர், துணை குடியரசுத் தலைவர் என்ற பதவி எங்க எடுத்திருப்போம்? துணை குடியரசுத் தலைவர் பதவி எங்க எடுத்திருப்போம்? யுஎஸ்ஏ. சூப்பர். சரி, சூப்பர்பா. அடுத்தது, இது அடுத்த கொஸ்டின். டாக்டர் அம்பேத்கர் சொன்னது, which of the following article is heart and soul of Indian constitution? அதாவது எந்த ஆர்டிகல் இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பார் அம்பேத்கர். அரசியலமைப்பு எந்த ஒரு ஆர்டிகலை வந்து பார்த்தா இதயம் மற்றும் ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு? சொல்லுங்க. இதெல்லாம் பேபி கொஸ்டின், நாட்டுக்கு அடிச்சிடும் டக்கு டக்கு டக்குன்னு. ஆர்டிகல் 32. சூப்பர்பா. 32. இதுல 5 விதமான ரிட்ஸ் வரும்ல, 5 ரிட்ஸ் வரும்ல, 5 விதமான ரிட்ஸ் வரும்ல. அந்த ரிட்ஸ் எந்த நாட்டில் எடுத்திருக்காங்க? நீதி பேராணை, ப்ரொக்ரெகட்டிவ் ரிட்ஸ் அப்படின்னு சொல்ற அந்த நீதி பேராணையை எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? சூப்பர்பா. பிரிட்டிஷ் இருந்து எடுத்திருப்பாங்க. சூப்பர்பா, பிரிட்டிஷ் இருந்து எடுத்திருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது சோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எப்படி சஸ்பெண்ட் பண்ணலாம்? ஓகேவா? ஃபர்ஸ்ட் எதெல்லாம் சஸ்பெண்ட் பண்ண முடியாதுப்பா? ஆர்டிகல் 20 and 21 cannot be suspended. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆர்டிகல் 20 and 21 cannot be suspended. ஞாபகம் இருக்காப்பா? ஃபண்டமெண்டல் சஸ்பெண்ட் ஆகாது. அப்படி சஸ்பெண்ட் ஆனிச்சுன்னா, அதாவது மத்த ஆர்டிகல் சஸ்பெண்ட் ஆகும், மத்த ஆர்டிகல் சஸ்பெண்ட் ஆகும் இஃப் தி பிரசிடென்ட் ஆர்டர் த்ரூ நேஷனல் எமர்ஜென்சி. சரி, நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்றதுக்கு என்ன கேபினட் என்ன மாதிரி ரெக்கமெண்டேஷன் வேணும்ப்பா? சோ பிரசிடென்ட் தான் ஃபண்டமெண்டல் சஸ்பெண்ட் பண்ண முடியும். எப்ப? நேஷனல் எமர்ஜென்சி. எப்போ? அது கேபினட்டோட என்ன ரெக்கமெண்டேஷன் வேணும்? எழுத்துப்பூர்வமான ரெக்கமெண்டேஷன், ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் வேணும். எழுத்துப்பூர்வமான ரெக்கமெண்டேஷன் வேணும். கரெக்டா? அதாவது வந்து கேபினட் வந்து இதுக்கு ஒப்புதல் கொடுக்குறோம், எழுத்துப்பூர்வம் ஒப்புதல் கொடுக்குறோம்னு சொன்னா மட்டும்தான் பிரசிடென்ட் என்ன பண்ணும்? நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ண முடியும். அப்பதான் என்ன பண்ண முடியும்? சஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிப்பா, இப்போ டிஎன்பிசி கொஸ்டின் ஒன்று கேட்டிருக்காங்க. நேஷனல் எமர்ஜென்சி அப்போ அடிப்படையில் சஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அமெண்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ற விஷயம் எங்க எடுத்துருப்போம்ப்பா? சஸ்பென்ஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டூரிங் எமர்ஜென்சி. இது எங்க எடுத்திருப்போம்? ஜெர்மனிக்கு அதுக்கு அரசியல் பேர் இருக்கு, வெய்மர் அரசியலமைப்பு. அதாவது வெய்மர் அரசியலமைப்பு, வெய்மர் கான்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க. அந்த அரசியலமைப்பு எடுத்திருப்போம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ரிட்டன் ரெக்கமெண்டேஷன் சொன்னால இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல சேர்த்தாங்க அப்படின்னா 44 அமெண்ட்மெண்ட் ஆக்ட். இதை கொஞ்சம் தெளிவா பார்ப்போம். இப்ப பாருங்க, தனியா எழுதி போடுறேன். நேஷனல் எமர்ஜென்சி தனியா எழுதி போடுறேன், நல்லா கவனிச்சுங்க. தேசிய பிரகடனம். நேஷனல் எமர்ஜென்சி என்ன ஆர்டிகல் அப்படின்னா 352.
இதை யார் டிக்ளேர் பண்ண முடியும்னா பிரசிடென்ட். யார் ரிவோக் பண்ண முடியும்? அதுவும் பிரசிடென்ட் தான். கொண்டு வரவும் முடியும், அவரால் நீக்க முடியும். சோ கொண்டு வரதுக்கு யாரோட பரிந்து தேவைன்னா கேபினட்டோட எழுத்துப்பூர்வமான ஒப்புதல் வேணும். ரிட்டர்ன் ரெக்கமெண்டேஷன் வேணும் 1 மாசத்துக்குள்ள. ஓகேவா? அப்படி கொண்டு வந்துட்டா நேஷனல் டிக்ளேர் பண்ணிட்டாலே ஆட்டோமேட்டிக்கா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆயிடும். சரிப்பா, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நேஷனல் மினிஸ்டர் கொண்டு வந்துட்டா, தேசிய பிரகடனம் கொண்டு வந்துட்டா ஆர்டிகல் 19 சஸ்பெண்ட் ஆகணும்னு சொல்ற ஆர்டிகல் எதுப்பா? ஆர்டிகல் 19 தானாக நிறுத்தி விடும், ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆகணும் சொல்ற ஆர்டிகல் வந்து ஆர்டிகல் 358. நம்ம கிளாஸ்ல பார்த்திருப்போம் எமர்ஜென்சி அப்போ. ஆர்டிகல் 358 படி ஆர்டிகல் 19 ஆட்டோமேட்டிக்கா சஸ்பெண்ட் ஆயிடும். ஆர்டிகல் 359 படி 20, 21 சஸ்பெண்ட் ஆகாது, cannot be suspended. இவ்வளவுதான் விஷயம். சோ நேஷனல் எமர்ஜென்சி 352 ஆர்டிகல். சோ இதை டிக்ளேர் பண்றதுக்கு பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ண முடியும், நிறுத்துறது பிரசிடென்ட் தான் டிக்ளேர் பண்ண முடியும். இதுக்கு வந்து கேபினட் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் தேவை. சப்போஸ் நேஷனல் டிக்ளேர் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகும். ஃபர்ஸ்ட் என்ன கேன்சல் ஆகும்? ஆர்டிகல் 19 கேன்சல் ஆகும். அது சொல்ற ஆர்டிகல் 358. 20, 21 சஸ்பெண்ட் ஆகாது, அது சொல்ற ஆர்டிகல் 359. சொல்ல புரியுதாப்பா? சொல்ல புரியுதாப்பா? கிளியராப்பா? எனி டவுட்ஸ்? எனி டவுட்ஸ்மா? எனி டவுட்ஸ்? கிளியரா புரியுதா? கிளியரா புரியுதாமா? கிளியரா புரியுதா? ஓகேவா? அடுத்தது சோ நேஷனல் ஆந்தத்தை இப்பதான் பார்த்தோம். ஜனகண மனகதிய அரசியல் எப்ப ஏத்துட்டாங்க? பேபி கொஸ்டின் சொல்லுங்க. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். 24 ஜனவரி 1950. ஓகேவா? இன்னைக்குதான் நடைமுறைப்படுத்தப்படுச்சு. இதெல்லாம் மீதி உள்ள தகவல் ஆல்ரெடி போன கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, மீதி உள்ள தகவல் ஆல்ரெடி கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணோம். ரூல்ஸ் ஆஃப் லா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா. ரூல்ஸ் ஆஃப் லா, சட்டத்தின் ஆட்சி. சொல்லுங்கப்பா, சட்டத்தின் ஆட்சி எந்த ஆர்டிகல் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் சொல்லுங்க, அதுக்கப்புறம் சொல்லுங்க. சட்டத்தின் ஆட்சி எந்த ஆர்டிகல் இருக்கு மறைமுகமா? ஆர்டிகல் 40 இருக்கு. எப்படின்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லான்ற பேர்ல இருக்கு. சரிங்களா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஓகேவா? அப்படின்ற மாதிரி இருக்கு. சரி, இப்ப என்னன்னு பார்க்கலாம். நல்லா கவனிச்சுங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, அப்ப இது கன்ஃபார்ம் கரெக்ட். 3 கன்ஃபார்ம் கரெக்டா? இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி எலிமினேட் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப 3 வரும். 3 வரும்னாலே இது வராது, இது வராது. ஒன்னு பியா இருக்கலாம், இல்ல சியா இருக்கலாம். 2 ஆப்ஷன்ல ஏதோ தான். ஓகே, 2 ஆப்ஷன்ல தான். 2வது ஸ்டேட்மெண்ட் படிப்போம். அப்ப 4th ஸ்டேட்மெண்ட் எலிமினேட் பண்ணிடலாம், அது படிக்க தேவையில்லை. இது வராது, இது எலிமினேட் பண்ணிடலாம். 2வது ஸ்டேட்மெண்ட் படிங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் வரலன்னா வந்துச்சுன்னா சி போடலாம், வரலன்னா ஏ போடலாம். ரூல்ஸ் ஆஃப் லா மீன்ஸ் ஸ்டேட் ஆஃப் டிஃபரெண்ட் லா ஃபார் டிஃபரெண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். ஓகே, the rules of law lift the law above politics. ஓகே, பார்க்கலாம். சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியலிருந்து மீட்டெடுப்பது. ஜூம் பண்ணட்டுமா? இது போதுமாமா? இல்ல ஒன்னும் ஜூம் பண்ணுமா? இது போதுமா இல்ல ஒன்னும் ஜூம் பண்ணுமா? ஜூம் பண்ணா ஒன்னு போகுது. இது தெரியுதாம்மா? லைட்டா நீங்க ஜூம் பண்ணிக்கங்களேன். ஜூம் ஆகுதா? சரி, சரிப்பா. இப்ப பாருங்க. ஓகேவா? சட்டத்தின் ஆட்சி என்பது சட்டத்தை அரசியல் மீட்டெடுப்பது. இது கரெக்டுப்பா. ஏன்னா ரூல்ஸ் ஆஃப் லா வந்து எதுக்குன்னா சட்டத்தை அரசியல் மீட்டெடுக்கிறது தான். ஏவி டைசி போனதா இது ஆக்சுவலா கொண்டது வந்து பாத்தீங்கன்னா ஏவி டைசிப்பா. ஏவி டைசி, ஏவி டைசி தான் ஃபர்ஸ்ட் கொண்டு வந்திருப்பார். ரூல்ஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பார். யூகே சேர்ந்தவர். சட்டத்தின் ஆட்சி என்பது என்ன? ரூல்ஸ் ஆஃப் லான்றது அரசியல், அதாவது லா தனியா இருக்கணும் பாருங்க. லா தனியா இருக்கணும், பாலிடிக்ஸ் தனியா இருக்கணும். இது ரெண்டு மிக்ஸ் ஆகக்கூடாது. அரசியல்வாதி வந்து லால வந்து தலையிறது வந்து பார்த்தோம்னா குறைகிறது. அதாவது இவங்கள்ட்ட மீட் இருக்குது. சில சட்டங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி போடுவாங்கல்ல, அதுல தடுக்கிறது. அந்த மாதிரி விஷயத்த இது கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ் ஆஃப் லால என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் லால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நோ ஒன் இஸ் பனிஷ்ட். எழுதிக்கங்கப்பா, தெரியல எழுதிய. நோ ஒன் இஸ் பனிஷ்ட். யாரும் தண்டிக்கப்படக்கூடாது. எக்ஸப்ட் என்ன காரணம் தண்டிக்கப்படணும் அப்படின்னா, வயலேஷன் ஆஃப் லா. சட்டத்தை மீறி அவங்க நடந்தா மட்டும்தான் அவங்க தண்டிக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். ரூல்ஸ் ஆஃப் லால சொன்ன விஷயம். ரூல்ஸ் ஆஃப் லால சொன்ன விஷயம் இதுதான். யாரையும் தண்டிக்கப்படக்கூடாது. நோ ஒன் இஸ் பனிஷ்ட். யாரும் தண்டிக்கப்படக்கூடாது எக்ஸப்ட் வயலேஷன் ஆஃப் லா. சட்டத்தை மீறினால் மட்டும்தான் அவரை தண்டிக்கணும், இல்லைன்னா தண்டிக்க கூடாது. அதுக்கப்புறம் நோ ஒன் இஸ் எபோவ் லா. யாரும் சட்டத்துக்கு மேல கிடையாது. நோ ஒன் இஸ் எபோவ் லா. யாரும் சட்டத்துக்கு மேல கிடையாது. யாரும் சட்டத்துக்கு மேல கிடையாது. அதுக்கப்புறம்
இது நம்ம இந்திய நாட்டுக்கு புறம்பான உள்ளது. கான்ஸ்டிடியூஷன் இது ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லியிருப்பாங்க ரூல்ஸ் ஆஃப் லால. அரசியலமைப்புன்றது தனிநபர் உரிமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்திய நாட்டுல இது கிடையாது. இந்த 3வது மட்டும் கிடையாது. ப்ரீவியஸ் கொஸ்டின் பா, இதுவும் ப்ரீவியஸ் கொஸ்டின் தான், பின்னாடி பார்ப்போம். சோ கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் சொல்லுவாங்க, அதாவது தனிநபர் உரிமைன்னு சொல்லுவாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷன் நம்ம நாட்டை பொறுத்து எப்படி இருக்குன்னா, இது வந்து சோர்ஸ் தான், இது ரைட்ஸ் கிடையாது, உரிமை கிடையாது. இது வந்து ஒரு சோர்ஸ் தான், உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் ரூல்ஸ் ஆஃப் லா. அதாவது யாரும் தண்டிக்கப்படும், சட்டத்தின் புறம்பாக யாரும் தண்டிக்கப்படக்கூடாது, யாரும் சட்டத்துக்கு மேலேயும் கிடையாது. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன் என்னன்னா தனிநபர் உரிமை அப்படின்னு சொல்றாங்க இங்கிலாந்துல. ஆனா இந்தியா பொறுத்த சோர்ஸ் தான், அது ஒரு மூலம். அது மூலமா நம்ம நீதிமன்றத்தை நாடலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப கொஸ்டின்குள்ள வந்துடலாம். இப்ப இதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரூல்ஸ் ஆஃப் லா இஸ் லிஃப்ட் தி லா எபோவ் பாலிடிக்ஸ். இது கரெக்ட்பா. அதே மாதிரி ரூல்ஸ் ஆஃப் லா மீன்ஸ் ஸ்டீட் அ டிஃபரண்ட் லா ஃபார் டிஃபரண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள். இது சுத்தமா தப்பு. ஏன்னா அனைவரும் சமம். ஏன்னா ரூல்ஸ் ஆஃப் லான்றது என்னன்னா எல்லா மக்களுக்கும் பாகுபாடு இல்லாம வரணும். சட்டத்தின் அனைவரும் சமம். சட்டத்தின் அனைவரும் சமம் எப்படி பாகுபாடு இருக்கும்? டிஃபரண்ட் லா எப்படி வரும்? டிஃபரண்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எப்படி வரும்? எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், சேம் சட்டம் தான், எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு சட்டம் தான். அப்ப இது வராது. சோ ரூல்ஸ் ஆஃப் லா மீன்ஸ் ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. சோ அதுக்கப்புறம் இங்க பாருங்க, ஃபோர்ஸ் சட்டத்தின் ஆட்சி என்பது இறைவழி கோட்பாட்டை முன்வைத்து செயல்படுவதாகும். இது சுத்தமா தப்புப்பா. இறைவழி கோட்பாடை ஃபாலோ பண்ணா நம்ம ஸ்டேட்டோட அடிப்படை அம்சம் கெட்டு போயிடும். நம்ம நாட்டோட அடிப்படை அம்சம் செக்குலர், மதசார்பற்ற நாடு. நம்ம நாடு எப்படி ஒரு மதசார்பற்ற நாடு, எப்படி ஸ்டேட் வந்து ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்ணும்? தப்பு தானே? ஓகேவா? பட் we punish by prevent arrest without violation commit. அதாவது அரசியலமைப்புல கூறப்பட்ட எல்லா விஷயம் நடைமுறைக்கு சாத்தியமில்ல பாலன். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கு, நம்ம வந்து மீட் எடுத்துக்கலாம், காப்பாத்திக்கலாம்ன்ற சொல்லிட்டு ஒரு இல்லூஷன் வச்சிருக்காங்க. ஆனா அத நிறைய பேர் அப்பாவி பாதிக்கப்படுறாங்க. இப்ப நீங்க சொல்றதுபடி பார்த்தா நிறைய பேர் பனிஷ் பண்றாங்க. இப்போ இந்த அதாவது வந்து பார்த்தா நிறைய பேர் தண்டிக்கப்படுறாங்க, அப்பாவி நிறைய பேர் தண்டிக்கப்படுறாங்க. சரிங்களா? அப்பாவி நிறைய பேர். ஆனா உண்மையான கன்விட் ஆனவங்க தண்டிக்கப்படல. இந்த சட்டமே அப்படிதான் இருக்கு. ஒரு மாதிரி வந்து சட்டத்துல லூப் ஹோல்ஸ் அதிகமா இருக்கனால யாரு உண்மையா தண்டிக்கணுமோ அவங்க தண்டிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் பிரச்சனை. இப்ப நீங்க சொல்லிருக்கீங்கல்ல, பட் we punish by prevent arrest without violation commit. இதுதான் மீனிங். நம்ம சட்டம் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, நிறைய சட்டத்துல நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை வச்சு தப்பிச்சு வந்துடுறாங்க. ஓகேவா? இப்போ தூத்துக்குடியில நடந்த, சாத்தான்குளத்துல நடந்த சம்பவம் நிறைய நடந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டுல. நம்ம தமிழ்நாட்டே பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லலாம். நிறைய பேர் சும்மா அரெஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம பாலிடிக்ஸ்னா அது பாலிடிக்ஸா பண்றாங்க. I am saying prevent arrest during the election also kind of punishment. ஆமாப்பா. இப்ப அரவிந்த் கெஜ்ரிவால், அதுதான் நான் சொன்னேன், அதுதான் பாலிடிக்ஸ் சொன்னேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, டெல்லி சீஃப் மினிஸ்டர், அதுதான் இந்த அட்ரஸ் சொன்னேன். அரவிந்த் கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணா என்ன? அது ஃபுல்லா பாலிடிக்ஸ் தானே, பாலிடிக்ஸ் தானே. அது அரெஸ்ட் பண்றது முன்னாடி பண்ணிடணும், எலெக்ஷன் முன்னாடி வந்து அரெஸ்ட் பண்ணணும். அதான் இந்த டேட்டா பாலிடிக்ஸ் சொன்னேன். நீங்க சொல்ல புரியாம இல்ல. ஓகேவா? இந்த டேட்டா சொன்னேன், டேட்டா சொல்ல முடியாத சில விஷயத்த. ஓகேவா? சரி, அடுத்தது இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இந்த சப்ஜெக்ட் எலிமினேட் இன் கான்ட்ரி லிஸ்ட் போத் யூனியன் அண்ட் ஸ்டேட் கேன் பி லெஜிஸ்லேட். ஓகே, இந்த கான்ட்ரடிக்ஷன் ஆஃப் யூனியன் ஸ்டேட் தி ஸ்டேட் வில் பிரவேல்ஸ். ஓகே, தமிழ்ல இல்லப்பா இந்த கொஸ்டின், தமிழ் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது பொதுப்பட்டியல் யாருப்பா சட்டம் ஏற்றலாம்? பொதுப்பட்டியல் யார் சட்டம் ஏற்றலாம்? பொதுப்பட்டியல் யாருப்பா சட்டம் ஏற்றலாம்? ரெண்டு பேருமே, போத் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட். இது கரெக்ட். இன் கேஸ் ஆஃப் கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா, இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து வாக்குவாதம் வந்துச்சுன்னா, சென்டர் தான் சுப்ரீம் பிரிவியன்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்றது நடக்கும். அப்ப செகண்ட் ஸ்டேட்டும் தப்பு. இதுதான் கரெக்ட். இதை பத்தி பார்க்கலாம். சரிப்பா, பொதுப்பட்டியல் எந்த நாட்டுல இருந்து எடுத்திருப்பாங்க? பொதுப்பட்டியல் எந்த நாட்டுல எடுத்திருக்காங்க? ஆஸ்திரேலியா. எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குப்பா? எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்குப்பா? எவ்வளவு சப்ஜெக்ட் இருக்கு? 52 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. சரிங்களா? 52 சப்ஜெக்ட் இருக்கு. சரிப்பா, இப்போ நல்லா கவனிச்சுங்க. ஆர்டிகல் 246 என்ன சொல்லுது? 7ஆம் அட்டவணை பத்தி பேசுதா? 7ஆம் அட்டவணை பத்தி சொல்லுது, லிஸ்ட், பட்டியல். ஓகேவா? 7ஆம் அட்டவணை பத்தி பேசுது. இதுல 3 விதமான பட்டியல், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கான்ட்ரி லிஸ்ட் வரும். கரெக்டா? யூனியன் லிஸ்ட் எத்தனை சப்ஜெக்ட் இருக்குப்பா? யூனியன் லிஸ்ட் இப்ப அட் பிரசன்ட் எத்தனை சப்ஜெக்ட்? 98 இருக்கு. 98. ஸ்டேட் லிஸ்ட் 59, கான்ட்ரி லிஸ்ட் 52. இப்ப இருக்க கரண்ட் டேட்டா 2024. ஓகே, மத்திய பட்டியல் 98, மாநில பட்டியல் 59, பொதுப்பட்டியல் 52. சரிங்களா? சரிப்பா, இப்போ 252
51 ஒரு ஆர்டிகல் இருக்குப்பா. இந்த 251 ஆர்டிகல் தான் என்ன சொல்றதுன்னா, மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் சண்டை வருதுப்பா. எதுல அப்படின்னா பொதுப்பட்டியல லா மேக் பண்ற சண்டை வருது. அப்ப ஆனா யார் ஜெயிப்பான்னா இவங்க தான் ஜெயிப்பாங்க. சேஞ்ச் பண்ணி 251 252 கிடையாதுமா. 252 வேற, 252 வேற, 251 சரிங்களா? புரியுதாப்பா? புரியுதாமா என்ன சொல்ல வேண்டியது? புரியுதா? எக்ஸ்ட்ரா கண்டென்ட் நோட் பண்ணி வச்சுக்கப்பா. அதுக்கு தான் நான் கிளாஸ் போட்டதே. ஓகேவா? கிளியரா? சரிங்களா? அடுத்தது எய்ம் ஆஃப் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா என்ன? சரி, ஃபர்ஸ்ட் லோக்பால் லோகாயுக்தான்ற என்னப்பா? என்ன என்ன இதுன்னா ஆன்டி கரப்ஷன் அத்தாரிட்டிஸ்பா. ஊழல் தடுப்பு, ஊழல் தடுக்கிற ஒரு அமைப்பு மாதிரி. இந்த லோக்பால் லோகாயுக்தா என்ன நாட்டில்ப்பா கடன் வாங்கியிருப்போம் அப்படின்னா ஸ்வீடன்பா. ஸ்வீடன். இதுக்கு ஸ்வீடன்ல இதுக்கு பேர் அம்பஸ்மன் சொல்லுவாங்க. அம்பஸ்மன் சொல்லுவாங்க. ஓகேவா? லஞ்ச ஒழிப்பு அம்பஸ்மன் சொல்லுவாங்க. ஓ சாரி, ஸ்பெல்லிங் மாத்தி எழுதிட்டோம். எஸ் கரெக்ட். அம்பஸ்மன் சொல்லுவாங்க. சோ இதோட மீனிங் வந்து பார்த்தோம்னா ஊழல் தடுக்கிறது, லஞ்சத்தை ஒழிக்கிறது. லஞ்சத்தை ஒழிக்கிறது தான் இதோட வேலையே. சோ இது வந்து என்னன்னா மக்களோட குறைகளை தீர்க்குதுப்பா. சிட்டிசன் கிரீவன்சஸ், மக்களோட குறைகளை நிவர்த்தி பண்ணுது. சோ இது என்னன்னா லுக் இன்டு கம்ப்ளைண்ட் அப்ளை டு இது கிடையாது. அவர் மானிட்டரி விஜிலன்ட் ஆக்ட் இது கிடையாது. ஃபைட் அகைன்ஸ்ட் சைபர் கிரைம் எதுவுமே கிடையாது. மக்களோட குறை தீர்க்குது. சோ மக்களோட குறைகளை தீர்க்கிறதா இந்த லோக்பால் லோகாயுக்தா. சரிப்பா, லோக்பால் எப்ப கொண்டு வந்தாங்க? லோக்பால் எப்ப கொண்டு வந்தாங்க? இந்த லோக்பால் லோகாயுக்தாவுக்கு பதிவு செஞ்ச கமிட்டி என்னப்பா? லோக்பால் லோகாயுக்தாவுக்கு பதிவு செஞ்ச கமிட்டி டிஎன்பிசி கொஸ்டின் என்ன கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? என்ன கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணாங்க? சந்தானம் கமிட்டி. எப்ப தெரியுமா? இயர் தெரியுமா? எனிபடி? 1963 நெருங்கி சொல்லிட்டேன்பா. இயர் சொல்லுங்க. 1963 64 சுஜி சூப்பர் சுஜி. 63 63 64 63 64 63 64 64 64 சரிங்களா? 64 சந்தான கமிட்டி 64 போட்டிருப்பாங்க. இந்த கமிட்டி பேஸ் பண்ணி தான் லோக்பால் அண்ட் லோகாயுக்தா கொண்டு வந்திருப்பாங்க. சரி, லோக்பால் அப்படின்னா என்ன? லோகாயுக்தா அப்படின்னா என்னன்னா, லோக்பால் வந்து மத்திய அளவுல இருக்க ஒரு அமைப்புப்பா, லஞ்ச ஒழிப்பு அமைப்பு. சோ லோக்பால்ன்றது என்னன்னா சென்ட்ரல் லெவல்ல இருக்க ஒரு லஞ்ச ஒழிப்பு அமைப்பு. இது வந்து ஸ்டேட் லெவல்ல இருக்க அமைப்பு. ஓகேவா? ஸ்டேட் லெவல்ல இருக்கு. இவங்க வேலை என்னன்னா யாராவது ஊழல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா அவங்க கூட்டு விசாரிக்கிறதாப்பா. இது கோர்ட் மாதிரிப்பா. இது ரெண்டும் ஒரு நீதிமன்றம் மாதிரி, லஞ்சத்தை ஒழிக்கிற ஒரு நீதிமன்றம் மாதிரி. சரிங்களா? இப்ப லோக்பால் என்ன எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னா 1970 ஆரம்பிச்சிட்டாங்க. 70 கண்டினியூ ஆகுது. சரிங்களா? சென்ட்ரல் லெவல்ல. நம்ம தமிழ்நாட்டுல லோகாயுக்தா எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுல லோகாயுக்தா எப்ப கொண்டு ரீசெண்டா கொண்டு வந்தாங்க? தமிழ்நாட்டுல லோகாயுக்தா எப்ப கொண்டு வந்தாங்கன்னா 2018. இப்ப ஜட்ஜி யாரும் சொல்ல முடியுமா? இதோட ஜட்ஜி யாரும் சொல்ல முடியுமா? தேவதாஸ். தேவதாஸ். ஓகேவா? அவர் தான் சேர்பர்சன். சோ அவர் தான் ஜட்ஜி, முன்னாள் நீதிபதி, ரிட்டையர்ட் ஜட்ஜி தேவதாஸ் தான் இப்ப வந்து தலைவரா இருக்காரு. சரிப்பா, இந்தியால ஃபர்ஸ்ட் லோகாயுக்தா எந்த நாட்டுல கொண்டு வந்திருப்பாங்கப்பா? இந்தியால ஃபர்ஸ்ட் லோகாயுக்தா எந்த மாநிலத்துல கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1971 மகாராஷ்டிரா. டிஎன்பிசி கொஸ்டின்பா. மகாராஷ்டிரா. ஓகேவா? அதே மாதிரி ஸ்ட்ராங்கஸ்ட் லோகாயுக்தா, ரொம்ப பலம் வாய்ந்த லோகாயுக்தா எது அப்படின்னா கர்நாடகா. இது டிஎன்பிசி கொஸ்டின். எழுதிங்க. எக்ஸ்ட்ரா டேட்டா நோட் பண்ணிக்கோங்கம்மா. எக்ஸ்ட்ரா டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்து போலாமா? அடுத்து போலாமாப்பா? அடுத்து போலாமா? சரி, ஓகே. அடுத்தது இந்த கொஸ்டின் பார்ப்போம். விச் ஆர்டிகல் state can strive to promote welfare of people by securing, protecting effectively social order and justice and social economic political. Okay, social economic political justice. இப்படி வந்தனாலே ஆர்டிகல் கண்ணை முட்டு 38 போடலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் பை வாஸ்னா ஸ்ட்ராங்கஸ்ட் லோகாயுக்தாப்பா. என்ன சொல்ல போனா
கரப்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா தடுக்கிற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா தான் இருக்கு. இந்தியா ஃபுல்லா இருக்குப்பா, ஒவ்வொரு ஸ்டேட்ல லுக்காய் தான் இருக்கு. ஸ்ட்ராங்கஸ்டா அதுல லஞ்சத்தை வந்து இரும்பு கரம் கொண்டு அடிக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அமைப்பா இருக்கு. ரீசெண்டா ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு. ஓகேவா? சரி, இப்ப பாருங்க, சோசியல் எக்கனாமிக் பாலிசிஸ், இது இந்த வார்த்தை எங்க இருந்து எடுத்திருப்போம்? சமுதாய பொருளாதார அரசியல் நீதி எந்த நாட்டில் எடுத்திருப்போம்? ரஷ்யா. சூப்பர்பா. ரஷ்யன் ரெவல்யூஷன் 1917. வாட் யூ சி பவர், வாட் யூ சி புரியலப்பா, என்ன கேக்குறீங்க? ரஷ்யால இருந்து எடுத்திருப்போம். அதாவது ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38ல சோசியல் சமுதாய கோட்பாடு ஒரு விஷயம் வரும். அதாவது சமூக நீதி, அதாவது சோசியல் ஜஸ்டிஸ ப்ரொமோட் பண்றதுப்பா. சோசியல் ஜஸ்டிஸ ப்ரொமோட் பண்ணும். பாலன் வெயிட் பண்ணுங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு நான் வரேன். ஓகேவா? இப்போ சோசியலா ஒரு ஆள் ஈக்குவல் பண்ணுப்பா, என்ன பண்ணும்? சோசியலா ஒரு ஆள் ஈக்குவல் பண்ண என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? எக்கனாமிக்கா ஒரு ஈக்குவல் பண்ண என்ன பண்ணும்? இந்த ரிச் வர்சஸ் புவர் இருக்கக்கூடாதா? இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாதா? இன்கம் இன்இக்வாலிட்டி இருக்கா? அதாவது பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாதா? இந்த மாதிரி ஏதாவது நாட்டுல இருக்காப்பா? இந்த மாதிரி ஏதாவது நாடு இருக்காப்பா? பொருளாதாரத்தை ஏற்றத்தாழ்வு இல்லாத நாடு இருக்கா? அனைவரும் சமம்னு சொல்ற நாடு இருக்கா? இருக்குப்பா, கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட். கம்யூனிஸ்ட் வந்து எப்போதுமே வந்து ஏழை பணக்கார வித்தியாசமே தெரியாது, முதலாளி தொழிலாளி வித்தியாசமே இருக்காது. ஓகேவா? சோசியலா ஈக்குவல்னா அந்தஸ்து, ஸ்டேட்டஸ், ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாத்தையும் சமத்துவம் கொடுக்குறது. ஓகேவா? சோ பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ்னா அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை, அனைவரும் எந்த தொகுதியிலும் நிக்கலாம். ஆர்டிகல் 325 அண்ட் 326 நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். இதுதான் பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸ். அதாவது அனைவரும் எந்த தொகுதியில வேணா போட்டி போடலாம், யார் வேணா எந்த தொகுதியில வேணா போட்டி போடலாம். அதே மாதிரி 326 வந்து பார்த்தா வயதுக்கு வந்த வாக்குரிமை, 18 வயசு வந்தா நீ ஓட்டு போடலாம். ஓகேவா? இதுதான். இப்ப நீங்க கேளுங்க பாலன், என்ன டவுட் கேட்டீங்க? வாட் கிவ்ஸ் இட் பவரா? வாட் லா ஆக்ட் ப்ரொவைட் ஸ்ட்ராங் அப்படின்னு அதர் ஸ்டேட். ஆக்ட் எல்லாம் போடலப்பா, ஆக்ட் எல்லாம் போடல. ஆக்சுவலா எப்போ எல்லா ஸ்டேட்லயும் இருக்க மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த 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 ஸ்டேட் என்ன பண்றாங்க, ரொம்ப சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறது சொல்றதோட ரொம்ப இன்வால்வ்மெண்ட் பண்றாங்க. அந்த லஞ்சத்தை ஒழிக்கிறத இன்வால்வ் பண்றாங்க, நிறைய பேர் பனிஷ்மெண்ட் பண்றாங்க. லஞ்சத்தில் இன்வால்வ் பண்ண என்ன பண்ணுவாங்க? பிஎஃப் பென்ஷன் எதுவுமே கிடையாதா? கவர்மெண்ட் சர்வீஸ் இன்வால்வ் பண்ணா பென்ஷன் கிடையாது, அரெஸ்ட் பண்றாங்க. அந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க சிவியர் ஆக்ஷன் எடுக்கிறாங்க. சோ மத்த ஸ்டேட்டை காட்டிலும் கொஞ்சம் ஸ்பீடா ஸ்பீடா வேலை எல்லாமே நடக்குது. அதுவும் இல்லாம வந்து பாத்தனா ஈஸியா வந்து பாத்தனா என்ன பண்றாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டுறாங்க. யாராவது உள்ள பண்ணாங்களா உடனே போஸ்டிங் கேன்சல் பண்ணு, அவங்க எல்லாத்தையும் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. அந்த விஷயத்துல கர்நாடகா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கு. ஃபாஸ்டா எல்லா ஸ்டேட்லயும் பண்றாங்க, கொஞ்சம் ஸ்லோவா நடக்குது, கொஞ்சம் ஃபாஸ்டா பண்றாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன். சோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்து யார் யாருக்கு இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சரி, நம்ம தெரிஞ்ச கொஸ்டின் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் பேசிக்ஸ் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ. கரெக்டா தப்பாப்பா? நீதிமறை பண்ண முடியுமா பண்ண முடியாதா? அரசியல் அதாவது அடிப்படை உரிமை மீறப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம்ல, அப்ப என்ன பண்ண, நீதிமறை பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பண்ணலாம். அப்ப இது கரெக்ட். சோ ஃபண்டமெண்டல்ஸ் cannot be viewed by citizen, அதாவது சிட்டிசன் கிடையாதுன்னு சொல்லி போட்டுருக்காங்க. அப்ப இது தப்பு. ஓகேவா? சரி, ஃபண்டமெண்டல்ஸ் கேன் பி சஸ்பெண்டட் பை சுப்ரீம் கோர்ட். இது தப்பா சரியாப்பா? சுப்ரீம் கோர்ட் ஃபண்டமெண்டல்ஸை கேன்சல் பண்ண முடியுமா, சஸ்பெண்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யார் பண்ண முடியும்? பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அப்ப 2 வராது. 2 வராதுன்னா இது வராது, இது வராது. சரியா? ஓகே. The fundamentals can be viewed by the citizen. இதுவும் தப்பு. அடிப்படை உரிமை வந்து சில விஷயம் எனிமிக்ஸ்க்கும் உண்டு. ஸோ இப்போ பாருங்க, அடிப்படை உரிமை வந்து பார்த்தோம்னா சில விஷயம் ஃபாரினர்ஸுக்கு உண்டு, இந்தியன் சிட்டிசனுக்கு உண்டு. கரெக்டா? கரெக்டா? இந்தியன் சிட்டிசன் மட்டும், இந்தியன் சிட்டிசன் மட்டும் கிடையாது. சில ஃபாரினர்ஸுக்கு வந்து பார்த்தோம்னா அடிப்படை உரிமை இருக்குல்ல. ஸோ அப்ப இது தப்பு. ஓகேவா? cannot viewed by citizen. சிட்டிசன் மட்டும்ன்றது கிடையாது, சிட்டிசனுக்கும் உண்டு. யாருக்கு? ஃபாரின்ல இருந்து ஒரு ஆள் வந்தா அவங்களுக்கு உண்டு. அப்போ 3 and 4 தான் கரெக்ட். ஓகேவா? புரியுதாப்பா? புரியுதாப்பா? அதாவது அடிப்படை உரிமை வந்து என்ன பண்ண முடியும், நம்ம நீதிமுறை பண்ண முடியும். அதே மாதிரி அடிப்படை உரிமை வந்து இந்திய சிறுவனுக்கும் இந்திய குடிமகனுக்கும் பொருந்தும், வேற யாருக்கும் பொருந்தும்? ஃபாரின்ல இருந்து ஒருத்தர் வரால அவனுக்கும் பொருந்தும். சில அடிப்படை உரிமை பொருந்தும். அடிப்படை உரிமை யாரும் சஸ்பெண்ட் பண்ண முடியாது, பார்லிமெண்ட் தான் சஸ்பெண்ட் பண்ண முடியும், சுப்ரீம் கோர்ட் சஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதை வச்சு நம்ம பி வராது சி வராது முடிவு பண்ணிடலாம். 4 கண்டிப்பா வரும். சோ கெஸ் பண்ணி போட்டாலே டி போட்டலாம். ஓகேவா? ஓகேவா? புரியுதாப்பா? புரியுதா? எக்ஸ்ட்ரா டேட்டா சொல்றேன். ஃபண்டமெண்டல்ஸ் எந்த ஆர்டிகல்ல இருக்கு? ஃபண்டமெண்டல்ஸ் ஆர்டிகல் சொல்லுங்க. ஆர்டிகல் 12 to 35. எந்த பகுதி? பகுதி 3.
எந்த நாட்டுல கடன் வாங்கியிருக்காங்க? யுஎஸ்ஏ. யுஎஸ்ஏ இது பேர் என்ன? பில் ஆஃப் ரைட்ஸ். இது என்ன சொல்ல? அரசியலமைப்பின் மகாசாசனம் சொல்லுவாங்க. மேக்னா கார்ட்டா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். சூப்பர். மேக்னா கார்ட்டா கான்ஸ்டிடியூஷன். புரியுதாப்பா? அடுத்தது ஸ்டேட்னா மீனிங் என்னப்பா? ஸ்டேட்னா மீனிங் என்ன? ஆர்டிகல் 2 படி. அப்படின்னா இந்திய அரசாங்கம் வரும், பார்லிமெண்ட் வரும், ஸ்டேட் கவர்மெண்ட் வரும், லெஜிஸ்லேட்டிவ் வரும். ரீஜனல் அத்தாரிட்டினா அதை சுத்தியுள்ள ரீஜனல் அத்தாரிட்டிஸ்னா உள்ளூர் அமைப்புகள், சட்டமன்ற அமைப்புகள். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கண்ட்ரோல்ல எல்லா ரீஜனல் அத்தாரிட்டிஸும் வரும். இது நாலுமே கரெக்டுப்பா. நம்ம ஆல்ரெடி பார்த்திருப்போம். சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், அப்புறம் ஸ்டாச்சுட்டரி பாடி, நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, அப்புறம் பிரைவேட் அத்தாரிட்டிஸ். இவங்க எல்லாமே எது கீழே வருவாங்க? இவங்க எல்லாமே எது கீழே வருவாங்க? சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், ஸ்டாச்சுட்டரி பாடி, அப்புறம் வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடி, பிரைவேட் அத்தாரிட்டிஸ். இவங்க எல்லாமே ஆர்டிகல் 2 கீழே வருவாங்க. அப்ப இது நாலுமே கரெக்ட். ஓகே, நாலுமே கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 12 நாலுமே கரெக்ட். நம்ம கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். ஒரே நிமிஷம்ப்பா. ஸோ அடுத்து ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஸோ அதை பத்தி சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துறேன். ஸோ நம்ம அகாடமி வந்து பார்த்தோம்னா அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க போறோம். யூஎஸ் அகாடமி வந்து பார்த்தோம்னா குரூப் 2 குரூப் 1 சேர்த்து. இப்போ குரூப் 2 வந்து வரப்போகுதுல, அதுக்கு வந்து ஓகே ஓகே ஓகேப்பா. அடுத்து ஒரு பேட்ச் ஆரம்பிக்க போறோம். ஸோ இப்போ இருக்கவங்களுக்கு அது ஃப்ரீ தான். ஸோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்க. ஸோ பைலிங்குல கிளாஸ் இதே மாதிரி தான் ரெக்கார்டர் கிளாஸ், லைவ் அண்ட் கிளாஸ் போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் புக்ஸ் வந்து ஃப்ரீயா நம்ம வந்து கொரியர் பண்ணி விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் சேரணும் 25 பேருக்கு வந்து எவ்வளோனா 15,500 ரூபாய். சரிங்களா? ஏப்ரல் 2ல இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஏப்ரல் 2ல இருந்து நம்ம குரூப் 1க்கு மறுபடியும் ஆல்ரெடி கிளாஸ் கண்டினியூ ஆகுது. அதோட சேர்த்து இந்த பேட்ச் கண்டினியூ ஆகும். ஸோ குரூப் 1 குரூப் 2 அந்த பேட்ச் இருக்குல்ல, அதோட சேர்த்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? ஏதாவது டவுட்னா நம்பர் கால் பண்ணி கேளுங்க. ஸோ ஆல்ரெடி அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம கிளாஸ் ஒரு குவாலிட்டி தெரியும். புதுசாக யாராவது வந்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பீப்புள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். சரி, இது நம்ம அப்பதான் பார்த்தோம். என்னப்பா சிட்டிசன்ஷிப் எந்த பகுதியில இருக்கு? இப்பதான் ஆல்ரெடி ரிப்பீட் ஆன கொஸ்டின். சிட்டிசன்ஷிப் எந்த பகுதியில இருக்கு? பகுதி 2. இதெல்லாம் நம்ம மோர் தென் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ ஆன்சர் சி தான். இப்பதான் பார்த்தோம். சரிப்பா. நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டி. இது நம்ம ரிசர்வேஷன் டாபிக்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்காப்பா? யூனிட் 10 டாபிக்ல இப்பதான் பார்த்தோம். பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. நல்லா பாருங்க. ரிசர்வேஷன் சரிங்களா? லோக்சபால ரிசர்வேஷன் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். எஸ்சி எத்தனை சீட்? எஸ்டி எத்தனை சீட்டுப்பா லோக்சபால? 84, 47 பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? மொத்தமா 131 சீட்டு வந்து ரிசர்வேஷன். 84, 47. சரிப்பா. இந்த எஸ்சி சீட்ல தமிழ்நாடுக்கு எத்தனை சீட்டுப்பா? தமிழ்நாடு 39 தொகுதி. 39ல 7 தொகுதி. எஸ்டிக்கு 0. இது தமிழ்நாடு எம்பிக்கான ரிசர்வேஷன்ப்பா. தமிழ்நாடு எம்பி ரிசர்வேஷன் நல்லா கவனிச்சுங்க. லோக்சபா எலெக்ஷன்ல எஸ்சி எஸ்டி பீப்புள் எம்பி எலெக்ஷன் ஆகிறதுக்கு ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. எஸ்சி பீப்புள் 84 பேர் இருக்கணும். எஸ்டி பீப்புள்ஸ் வந்து 47 பேர் இருக்கணும். மொத்தம் 131 பேர் இருக்கணும். சரிங்களா? இந்த 84 பேர்ல 7 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. ஓகேவா? 7 பேர் தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருப்பாங்க. இது எம்எல்ஏப்பா. எம்எல்ஏ ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளில எம்எல்ஏ எத்தனை பேர் வந்து எஸ்சி பீப்புள்ஸ் எஸ்டி பீப்புள்ஸ் அப்படின்னா எம்எல்ஏ வந்து 44, இது 2. எல்லாம் ஃபேக்சுவல் டேட்டாஸ் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்க. சரிங்களா? அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணோம். புரியுதா? இதுக்குதான் நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ண சொல்றதே. நம்ம கிளாஸ் பக்காவா நோட்ஸ் கொடுத்துருவோம்ப்பா. கண்டென்ட் பிளஸ் கிளாஸோட அந்த இது சொல்ற வியூ, எக்ஸ்பிளைன் பண்ற வியூ, அது எக்ஸ்ட்ரா நோட்ஸ் எழுதிட்டீங்கன்னா போதும். நீங்க வேற எதுவுமே ரெஃபர் பண்ண தேவையில்லை. சரிங்களா? இப்ப இந்த கொஸ்டின் புரியுதாப்பா? நம்ம கிளாஸ்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? ரிசர்வேஷன் டாபிக் எல்லாருமே வந்ததுங்க தானே? ரிசர்வேஷன் டாபிக் எல்லாருமே வந்தவங்களுக்கு எல்லாருமே தெரியும். கரெக்ட் தானே? ரிசர்வேஷன் டாபிக்ல நம்ம இதை பக்காவா கொடுத்தோம். ரிசர்வேஷன் எப்படி ஆரம்பிச்சு எப்படி வந்துச்சு எல்லாமே பக்காவா கொடுத்தோம். சரி, அடுத்தது இதுவும் நம்ம கிளாஸ்ல பார்த்ததா. இந்திய அரசியலமைப்பு பிற்படுத்த வகுப்பினருக்கு வரையறுக்கப்படவில்லை, ஆனால் ஒரு குறிப்பே செய்கிறது. அந்த பிரிவு அடையாளம் காணவும். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் does not define OBC but make reference and identify article. அதாவது நம்ம பார்த்தோம், ஸ்டேட் கேன் மேக் ரிசர்வேஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள். என்ன பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள் பா? எந்த பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள்?
சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் பீப்புள், அதாவது சமுதாயத்தில் மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு சொல்லி பார்த்தோமா? அதாவது மாநில அரசு என்ன பண்ணலாம்? இடஒதுக்கீடு கொடுக்கலாம். சமுதாயத்துல மற்றும் கல்வியில் பின்தங்கிய மக்களுக்கு இடஒதுக்கீடு. இது சொல்ற ஆர்டிகல் தான் 15 சப் கிளாஸ் 4, 16 சப் கிளாஸ் 4. எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்பா? எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951. ஞாபகம் இருக்காப்பா? இது நம்ம கிளாஸ்ல பார்த்தோம், ரிசர்வேஷன் டாபிக்ல பார்த்தோம். ஞாபகம் இருக்காப்பா? ரிசர்வேஷன் டாபிக்ல நம்ம இப்பதான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், வெள்ளிக்கிழமை வேலைக்கிழமை பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்காப்பா? ஞாபகம் இருக்கா? சோ இதுதான் நம்ம கிளாஸ் பக்கவா ஃபாலோ பண்ணிருங்கப்பா, எல்லாமே அதே கவர் ஆயிடும். சரிங்களா? சோ டஸ் நாட் டிஃபைன் ஓபிசி. ஓபிசி என்னன்னு சொல்லு, ஆனா ஓபிசி ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? சரி, இந்த ரிசர்வேஷன் பத்தி பாத்துருவோம். இப்ப எஸ்சிக்கு எத்தனை பர்சன்ட் இப்ப ரிசர்வேஷன் இருக்கு இந்தியால? எஸ்டிக்கு எத்தனை இருக்கு? இடபிள்யூசி எத்தனை இருக்கு? இதுதான் இது இந்தியால 15. சூப்பர். எஸ்டிக்கு, ஓபிசி, ஓபிசில இந்த ரிசர்வேஷன் 27% யாருப்பா வராது? ஓபிசி ரிசர்வேஷன் யாருக்கு வராது? சூப்பர். ஓபிசி ரிசர்வேஷன் யாருக்கு வராது? கிரீமி லேயருக்கு வராது. சூப்பர்ப்பா. இடபிள்யூசி எப்ப சேர்த்தாங்க? 103 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019. சூப்பர்ப்பா. ஞாபகம் இருக்கா? இது எல்லாமே நம்ம பார்த்தோம். சரிங்களா? சூப்பர். அடுத்தது ஜமீன்தார் அபாலிஷன் ஆக்ட் 1951 போட்டாங்களே. சரிப்பா, இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா ஒழிச்சாங்கப்பா? என்னப்பா 18? என்ன 18? என்ன 26? புரியல நித்யா, என்ன கேக்குறீங்க? 1826 எனக்கு புரியல, என்ன சொல்றீங்க? இந்த கொஸ்டின் ஆன்சர் சொல்றீங்களோ? இல்ல இதுவா? அபாலிஷா? இல்லம்மா, அது தப்பு. அபாலிஷ் பண்ணது ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்பா. ஜமீன்தார் முறையை ஒழிச்சது வந்து ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951. சோ இதுதான் லேண்ட் சீலிங் ஆக்ட் போட்டிருப்பாங்க. லேண்ட் சீலிங் ஆக்ட் போட்டிருப்பாங்க. இந்த அமெண்ட்மெண்ட் பேஸ் பண்ண லேண்ட் சீலிங் ஆக்ட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ரெகுலேஷன் ஆக்ட், அந்த மாதிரி நிறைய போட்டிருப்பாங்க சட்டங்கள். ஓகேவா? உச்சவரம்பு சட்டம் அதெல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. சோ நில சீர்திருத்தத்தில் வெற்றி. ஓகே. இன் மெஷர் would improve the efficiency of land usage. ஓகே. improve use strategy. ஓகே. மெயினா இதுதான்ப்பா. குத்தகைதாரர்கள் மற்றும் பங்கத்தாரர்களின் 64,08,00,000 உரிமை பெற்றனர். அதாவது வந்து டெனன்ஸ் யாருப்பா? டெனன்ஸ் அண்ட் கிராப் ஷேர் வசதி யாருப்பா? அந்த வந்து நிலத்துல உழுவாங்கல்ல, நிலத்துல உழுவுறவங்களுக்கு அந்த உழுவோருக்கு நிலம் சொல்லி சொன்னாங்க. உழுவோருக்கு நிலம் சொன்னாங்க. இதுதான் முக்கியமா. இது 4மே கரெக்ட் தான். ஆக்சுவலா இந்த 4மே கரெக்ட் தான். 4மே கரெக்ட் தான். மோஸ்ட் அப்ராக்சிமேட் ஆன்சர் வந்து இதுதான்ப்பா. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஏன்னா இது யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சக்சஸ் தான். லேண்ட் ரிஃபார்ம்ஸ் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து எஃபெக்டிவ் எப்படி யூஸ் பண்றது, அதுவும் கரெக்ட் தான். பிளசன்டோட என்ன சொல்ற நிலையை வந்து மேம்படுத்து, அதுவும் கரெக்ட் தான். மெயினான கண்டென்ட் வந்து பார்த்தா ஓனர்ஷிப் வாங்கி கொடுத்துச்சுப்பா. சரிப்பா, ஓகேவா? சோ மெயினா இதுதான்ப்பா. ஏன்னா ஓனர்ஷிப் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பங்குதாரர்கள் மற்றும் குத்தகைதாரர்களுக்கு 62 லட்சம் ஹெக்டர், யோசிச்சு பாருங்க, அந்த அளவு உரிமை வாங்கி கொடுத்துச்சு. காலங்காலமா உழுது வீணா போனவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கொடுத்துச்சு. சொல்ல புரியுதாப்பா? இதுதான் முக்கியம். எல்லாமே கரெக்ட் தான். நீங்க பாருங்க, 4வே படிச்சு பாருங்க. சோ நில சீர்திருத்த வெற்றி, இதுவும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் அந்த நடவடிக்கை நில பயன்பாட்டின் திறன் மேன்மை, இதுவும் கரெக்ட் தான். அதுக்கப்புறம் விவசாய நிலை, எல்லாமே கரெக்ட். ஆனா மோஸ்ட் அப்ராக்சிமேட் ஆன்சர் இதுதான். ஓகேவா? இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்கப்பா. நோட் பண்ணி வச்சுங்க. இது எதுக்காண்டி போட்டாங்க அப்படின்னா, விவசாயிகளுக்கு ஒரு பில் கொண்டு வந்தாங்களே, அக்ரிகல்ச்சர் மசோதா, அது சம்பந்தப்பட்ட மசோதாப்பா இதுவும். சோ எல்லாமே ஒன்று இன்டர்லிங்க் தான். எல்லாமே இன்டர்லிங்க் தான். சரிங்களா? புரியுதாப்பா? புரியுதா? சரி, அடுத்து போலாமா? புரியுதாப்பா? இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான்ப்பா. இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். இதெல்லாம் தெரியல, வருத்தப்படாதீங்க. ஓகேவா? நம்மளுக்கு 200க்கு 200 கிடையாது. 200க்கு எவ்வளவு? 170 தான். சரி, அடுத்தது Partition of Bengal. So partition of India, sorry, partition of Bengal, partition of India. Which of the following statement are true? இந்திய பிரிவினை தொடர்பாக பின்வரும் வாக்கியங்கள் எவை சரியானவை? காங்கிரஸ் அக்செப்ட் த பார்ட்டிஷன். ஓகே. மவுண்ட் பேட்டன் பிளான் டேட் தப்பு. ஜூன் 3 தானே. மவுண்ட் பேட்டன் யாருப்பா? மவுண்ட் பேட்டன் யாருப்பா? ஆக்சுவலா ஹூ இஸ் மவுண்ட் பேட்டன்? மவுண்ட் பேட்டன் யாரு? லாஸ்ட் வைஸ்ராய். சூப்பர்ப்பா, மவுண்ட் பேட்டன்.
இவர் தான் அந்த ஜூன் 3 போட்டிருப்பாரு. ஜூன் 3 என்னப்பா, ஜூன் 3 என்ன போட்டிருப்பாரு இவரு, மவுண்ட் தாண்டா என்னது, என்ன திட்டம் இது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிறது, செப்பரேஷன். இதுக்கு போடப்பட்டதான் இந்த ஜூன் 3 திட்டம் சொல்றாங்க. சரிப்பா, இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிற கோடு என்ன போடுப்பா, இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிற கோடு ராட்க்ளிஃப் கோடு. சூப்பர்ப்பா, ராட்க்ளிஃப் கோடு. ராட்க்ளிஃப் கோடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அப்ப இது தப்பு, இது தப்பு. அதே மாதிரி ஆக்ட் ஆஃப் 1947. ஓகேமா, ஓகேமா. சோ ஆக்ட் ஆஃப் 1947 ப்ரொவைட் கிரியேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நேஷன். சோ 2 பாகிஸ்தானுக்கு விடுதலை எப்ப கொடுத்துச்சு, ஆகஸ்ட் 14. இந்தியாவுக்கு எப்பப்பா, ஆகஸ்ட் 15. சோ இதுவும் கரெக்ட் தான். சோ 3மே கரெக்ட். ஓகேவா, 3மே கரெக்ட். ஓகே, அடுத்தது இந்த கமிட்டி எல்லாம் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். கமிட்டி தனியா வச்சுங்க, கமிட்டி நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? மொத்தம் ஒரு 22 கமிட்டி இருக்கு, அந்த கமிட்டி எல்லாம் தனியா பார்க்கலாம். அதுக்கப்புறம் நேம் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஹூ ஆக்டஸ் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அண்ட் ஆபீஸ் ஆஃப் பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் ஃபெல் வேக்கன்ட். அதாவது சோ பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட் இல்லாத பொழுது ஒரு ஆள் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணிருக்காரு. யாருன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. யாருப்பா, 1969 நம்ம கிளாஸ்ல பார்த்தோமே, ஞாபகம் இருக்கா? இதயத்துல்லா. இல்லம்மா, ஜூன், ஒரே நிமிஷம். ஆமா ஆமா, ஜூன் 3 தப்புப்பா. ஒரே நிமிஷம், ஜூன் 3 தானே இது, இது தப்பு. அப்ப 1 and 3 தான் கரெக்ட். 1 and 3 தான் கரெக்ட். 1 and 3 தான் கரெக்ட். இது தப்புப்பா. ஆனா வேற அப்ராக்சிமேட் ஆன்சர் எதுவுமே இல்லையேப்பா. இப்ப இதுவும் போட முடியாது, இதுவும் போட முடியாது, இதுவும் போட முடியாது. வேற வழியில இதான் போட்டாகும். மோஸ்ட் அப்ராக்சிமேட் ஆன்சர் இதுதான் கொடுத்துருப்பாங்க, டி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சரி, இதயத்துல்லா. இந்த இதயத்துல்லா தான் ஒண்ணு சொல்லிப்பாரு. இதயத்துல்லா என்னப்பா சொல்லிருப்பாரு, இதயத்துல்லா ஏதாவது கொட்டேஷன் சொல்லியிருப்பாரா, ஒரு கோட் சொல்லியிருப்பாரு பிரியாம்பிளுக்கு. பிரியாம்பிளுக்கு என்னப்பா சொல்லியிருப்பாரு, பிரியாம்பிளுக்கு இதயத்துல்லா என்ன சொல்லியிருப்பாரு, ஐடி கார்டு பால்கிவால, அடையாள அட்டை பால்கிவாலா சொல்லியிருப்பாரு. சோல், ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு, ஆன்மான்னு சொல்லியிருப்பாரு. சோல், சோல், சோல். ஓகேவா? இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை இருந்து என்ன பண்ணிருப்பாரு, பிரசிடென்ட் ஆனவர். 1969 இயர் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்தது, which committee recommendation establishment of judicial tribunal in each state to advocate controversy about the election of பஞ்சாயத் சிஸ்டம். இது எல்லாம் சிம்பிளி நம்ம கிளாஸ்ல பார்த்ததான். அதாவது ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வரணும், ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் கொண்டு வரும். இது சொன்னது இதுதான். அதுக்கப்புறம் அரசு பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டத்துக்கு வந்து ஒரு அரசியல் அந்தஸ்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா மாநில, ஒவ்வொரு மாநில ஜுடிஷியல் ட்ரிபியூனல் கொண்டு வரணும். இந்த பஞ்சாயத்து செயற்பாடு முறைகேடு வந்து விசாரிக்க ஒரு முறைகேடு தீர்ப்பாயம். இப்ப பஞ்சாயத்து தப்புனா அறிவிக்க ஒரு நீதிமன்றம், ஜுடிஷியல் ட்ரிபியூனல், நீதி தீர்ப்பாயம். இது வேணும்னு சொன்னது யாருன்னா எல்எம் சிங்லி கமிஷன் தான். எல்எம் சிங்லி கமிஷன் எப்ப போட்டாங்க, ஆக்சுவலா இந்த கமிட்டி எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் பஞ்சாயத்து விசாரிக்க போட்ட கமிட்டி பல்வந்த் ராய் கமிட்டி. ஞாபகம் இருக்கா? பல்வந்த் ராய் கமிட்டி எப்ப போட்டாங்க, பல்வந்த் ராய் கமிட்டி எப்ப போட்டாங்க, 1957. ஓகேவா? இதுதான் ஃபர்ஸ்ட் போட. 2வது அசோக் மேத்தா கமிட்டி எப்ப போட்டாங்க, 3வது ஜிவிகே ராவ். அடுத்தது எல்எம் சிங்வி. இந்த கமிட்டி பேஸ் பண்ணி தான் என்ன பஞ்சாயத்து இன்ஸ்டிடியூஷனுக்கு அரசியல் அந்தஸ்து கிடைச்சிச்சு. சோ பஞ்சாயத்து அரசியலமைப்பு வந்து பஞ்சாயத்து சிஸ்டத்துக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து கிடைச்சதுக்கு வந்து பார்த்தா இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் தான். 73 74 அமெண்ட்மெண்ட் சேர்த்திருப்பாங்க. இந்த கமிட்டி சொன்ன பரிந்துரை பேஸ் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்கன்னா, பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ல தேர்தல் முறைகேடு நடந்துச்சுன்னா யார் தலையிட்டு சொல்லணும், நீதி தீர்ப்பாயம். ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட் தலையிட முடியாதுப்பா. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா தலையிட முடியாது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கூட தலையிட முடியாது. இதுக்கும் ஒரு ட்ரிபியூனல் இருக்கும், அதுதான் தலையிட்டு நீதி சொல்லும். சரிங்களா? சரிங்களாப்பா? புரியுதாப்பா? எல்லாரும் புரியுதாப்பா? புரியுதாப்பா? எல்லாரும் புரியுதுல? ஓகே, அடுத்தது ஆர்டிகல் 360 என்னப்பா சொல்லுது? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் பா, சொல்லுங்கப்பா. ஆர்டிகல் 360 எப்பப்பா என்னப்பா சொல்லுது? சரி, இது வந்துச்சுன்னா என்னப்பா நடக்கும், வாட் ஹேப்பன்ஸ்? இந்த பினான்சியல் எமர்ஜென்சி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் மணி பில் என்ன பண்ண முடியாது, பாஸ் பண்ண முடியாது. அரசியலமைப்பு அந்தஸ்து உள்ள போஸ்ட் எல்லாத்துக்கும் சம்பளம் என்ன ஆகும், குறையும்.
சேலரி இருந்தா எல்லாம் ஆஃப் ஆகும். அப்புறம் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்காங்களே அவங்க சேலரியும் கட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி சூழல் இந்தியாவில் வந்ததே இல்லப்பா. நாட் இம்ப்ளிமெண்டட். இதுவரை வந்ததே இல்லை இந்தியாவில். ஓகேவா? பினான்சியல் கிரைசிஸ் வந்ததே இல்லை. ஓகேவா? ஓகேவாப்பா? கிளியராப்பா? கிளியராப்பா? புரியுதாமா? எல்லாரும் புரியுது. அடுத்தது இப்பதான் பார்த்தோம். ஒரு பில் சாதாரண மசோதா பண மசோதா முடிவு பண்றாத்தாடி யாருப்பா? இப்பதான் பார்த்தோம். ஒரு பில் சாதாரண மசோதாவா பண மசோதா முடிவு பண்றாத்தாடி யாரு? ஸ்பீக்கர். ஆர்டிகல் இப்பதான் பார்த்தோம். ஐயோ வைத்தீஷ், என்னப்பா இப்படி பண்றீங்க? 109 இல்லையா? இப்பதானே பார்த்தோம். லோகா சரி, ஓகே. அடுத்தது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அமெண்ட்மென்ட் 2010 கிவ் ஓட்டிங் ரைட்ஸ் டு யாருக்குன்னா ஓசிஐ கார்டு ஹோல்டருக்கு. இதுதான்ப்பா எல்லா இந்திய அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் வந்து அமெண்ட் பண்ண 2010 யாருக்கு வந்து வாக்களிக்கும் உரிமை கொடுத்தா எல்லா சேர்ந்து ஆல்ரெடி வாக்களிக்கும் உரிமை இருக்கு. சோ பிற நாடுகளில் இந்த இது கிடையாது. சோ இந்தியாவில் நாடு கடத்தப்பட்டவர் கிடையாது. இவங்களுக்கு தான் ஓசிஐ அட்டை வந்து ஒரு பிரிவிலேஜ் மாதிரி கொடுத்தாங்க. பிரிவிலேஜஸ் மாதிரி கொடுத்தாங்க ஓட்டு போறதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவங்களுக்கு ஓட்டு போற உரிமை எப்படி கிடைக்கும்பா? இப்போ ஓவர்சீஸ் வெளிநாட்டுல உள்ள இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருப்பாங்க. நல்லா பாருங்க, வெளிநாட்டில் உள்ள இந்தியன் பாஸ்போர்ட் வச்சிருக்காங்க. அப்ப இவங்க யாரு? இந்தியன்ஸ் தான். சொல்ல புரியுதா? இவங்க பேசிக்கா இந்தியன்ஸ் தான். இந்தியன்ஸ் வந்து வெளிநாட்டுல வாழ்றாங்க, அவங்க ஓட்டு போடலாம். இப்ப ஓசிய கார்டு எப்படி ஓட்டு போடலாம் அப்படி யோசிக்க கூடாது. நல்லா பாருங்க, தமிழ்ல தெளிவா போகுது. வெளிநாட்டில் உள்ள இந்தியன் பாஸ்போர்ட் வைத்திருப்போம். வெளிநாட்டுல உள்ள இந்தியன் பாஸ்போர்ட் வைத்து ஓசிஐ கார்டு ஹோல்டர். சொல்ற புரியுதா? சொல்ல புரியுதாப்பா? என்ஆர்ஐ ஓட்டு போடலாம். என்ஆர்ஐ ஓட்டு போடலாம்ப்பா. என்ஆர்ஐ நேச்சுரலா ஓட்டு போடலாம். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின்பா. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா பார்த்தோன்னே என்ன பண்ணணும் நம்ம, என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஃபர்ஸ்ட் எது வராது? இந்தியா நாடு கடத்தப்பட்டவர் வரமாட்டாங்க. அது வரும் மைக்ரேன்ஸ் ஃப்ரம் அதர் நேஷன். ஸோ என்ஆர்ஐக்கு ஓசிக்கு நம்ம கிளாஸ்லேயே பார்த்துக்கோமே. என்ஆர்ஐக்கு ஓசிக்கு என்னப்பா டிஃபரன்ஸ்? இப்போ எதுவும் டிஃபரன்ஸ் கிடையாது. ஏன்னா மோஸ்ட்லி வந்து எல்லாத்தையுமே சேமா கொண்டு வந்துட்டாங்க 2015 சிட்டிசன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல. இதுலயே வந்து 2 பேருக்கும் ஒரே மாதிரி ப்ரிவிலேஜஸ் தான் கொண்டு வந்துட்டாங்க. எந்த டிஃபரன்ஸ் இப்ப இல்ல பாலன், இப்ப இல்ல. இப்ப இந்த 2 கார்டுமே சேமான ஒரே விஷயம் தான். இப்ப வந்து முன்னாடி பிஐஓ, ஓசிஐ, என்ஆர்ஐ இருந்துச்சு. இது 3 தான் இருந்துச்சு. இப்ப என்ஆர்ஐக்கு என்ன ப்ரிவிலேஜஸோ இப்ப இந்த 2 சேர்த்து ஒன்னாக்கிட்டாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன் கார்டு ஹோல்டர். என்ஆர்ஐக்கு என்ன ப்ரிவிலேஜஸோ அதே ப்ரிவிலேஜ் ஓசிஐக்கு கொடுத்துட்டாங்க. எல்லாமே இவங்க என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதே ப்ரிவிலேஜ் இவ்வளவு கிடையாது. இப்ப டிஃபரன்ஸே கிடையாது 2 பேருக்குமே. இப்ப என்ஆர்ஐனா வந்து என்ன டிஃபரன்ஸ் சொல்லுவாங்கன்னா 153 நாள் வெளியே வாழ்ந்தா, அதாவது வெளிநாட்டுல வாழ்ந்தா அவர் என்ஆர்ஐ. 6 மாசம் வெளிநாட்டுல வாழ்ந்தா அவர் என்ஆர்ஐ. ஓவர்சீஸ் கார்டு வந்து காலங்காலம் வெளிநாட்டுல வாழ்றாரு. ஆனா இந்தியன் சிட்டிசன் மட்டும் வச்சிருக்காரு. இந்தியன் சிட்டிசன் இந்தியன் பாஸ்போர்ட் மட்டும் வச்சிருக்காரு. ஓகேவா? புரியுதாப்பா? புரியுதாப்பா? புரியுதா பாலன்? புரியுதாப்பா? சரிப்பா, அடுத்து போலாம். 9 அட்டவணை என்ன சொல்லுது அப்பதான் பார்ப்போம். 9 அட்டவணை நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சமாகும். இது கிடையாது. நாட் கரெக்ட் கேட்டிருக்காங்க. வெயிட் பண்ணுங்க. ஆர்டிகல் 3 ஓகே ஓகே. ஆர்டிகல் 331 டிக்ளேர்ஸ் தி ஆர்டிகல் நாட் இம்யூன் ஆஃப் ஜுடிஷியல். இது கரெக்ட்பா. இது கன்ஃபார்ம் கரெக்ட். ஆக்ட் ஆஃப் 19 நான் இம்யூன் டு ஜுடிஷியல் இது தப்புப்பா. ஏன்னா பாருங்க, நம்ம எது வராது முடிவு பண்ணாலும் முடிஞ்சு போச்சு. நம்ம 9 அட்டவணை விஷயத்தை என்னப்பா பண்ண முடியாது? 9th ஸ்கெடியூல்ல உள்ள விஷயம் என்னப்பா பண்ண முடியாது? 9 அட்டவணை உள்ள விஷயத்தை என்ன பண்ண முடியாது? இப்போ நீதிமுறை பண்ண முடியுமா பண்ண முடியாதா? இப்போ கரண்ட்ல இப்ப பண்ண முடியும். ஆக்சுவலா 9 அட்டவணை விஷயம் நீதிமுறை பண்ண முடியாது. இனிஷியலா 1951 கொண்டு வந்தப்போ எப்ப பண்ண முடியும் சொல்லிட்டாங்க அப்படின்னா 2007 ஒரு கேஸ் வந்துச்சு, ஐஆர் கொள்கை கேஸ்ன்னு சொல்லிட்டு. இந்த கேஸ் என்ன சொன்னாங்கன்னா 24 ஏப்ரல் 1973 அப்புறம் எந்த ஒரு விஷயம் 9 அட்டவணை சேர்த்தாலும் சரி அதை நீதிமுறை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க பாருங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஆர்டிகல் 31 டிக்ளேர்ஸ் தட் ஆல் ஆக்ட் அண்டர் நாட் இம்யூன் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேவா? இங்க பாருங்க, இங்க நாட் இம்யூன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அந்த கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்ட்ஸ், அடிப்படையில் மீறுமானால் 9 அட்டவணை சட்டங்கள் நீதிமுறை உட்படாது. சோ இது தப்பு. இது கண்டிப்பா தப்பு. ஏன்னா அடிப்படை விஷயம் வந்தாலே அது செல்லாது. நீங்க பாருங்க, ஒவ்வொன்றா பார்க்கலாம். சோ கிட்டத்தட்ட 9 அட்டவணையில இப்ப எவ்வளவு இருக்குன்னா 284 ஆக்ட் இருக்குப்பா. 284 ஆக்ட். இப்ப இதுவும் கரெக்ட். 9 அட்டவணை என்ன சொல்றாங்கன்னா அன்யூஷுவல் ஃபீச்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், நம்ம அரசியலமைப்பு சாசனத்தின் அசாதாரண அம்சம். இதுவும் கரெக்ட் தான். என்ன தப்புனா இதுதான் தப்பு. ஒரு விஷயம் அடிப்படை மீறிக்கப்பட்டால் நீதிமுறை பண்ணலாம்.
ஓகேவா? அது பண்ண முடியாது சொல்றதுக்கு அனுமதியே கிடையாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஓகேவா? நோட் பண்ணிக்கங்க. நோட் பண்ணிக்கங்கப்பா. ஆக்ட் ஆஃப் 9th schedule ஆர் நாட் இம்யூன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ ஆன் தி கிரவுண்ட் ஆஃப் வயலேஷன் ஆஃப் ஃபண்டமெண்டல்ஸ். அடிப்படை மீறப்பட்டால் நீதிமுறை பண்றதுன்றது சட்டப்படி தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 13 படி தப்பு இல்ல. ஆர்டிகல் 13 படி செல்லாது. ஓகேவா? இது சொல்ற கேஸ் ஐஆர் கொள்கை கேஸ். புரியுதா? புரியுதாப்பா? புரியுதாப்பா? எல்லாரும் புரியுதுல? சரி அடுத்து போலாம். கிளியர் தானப்பா? டயர்ட் ஆயிடுச்சா? இன்னொரு 4 கொஸ்டின் தான்ப்பா. 4 கொஸ்டின் தான். சரிப்பா. எந்த எந்த கோர்ட்டு சப்பார்டினேட் கோர்ட்டு கீழே வராது? கிளை நீதிமன்ற கீழே எது வராது? கிரிமினல் கோர்ட் வரும், சிவில் கோர்ட் வரும், ரெவன்யூ கோர்ட் வரும். இதுதான் வராது. இது தனிப்பா, செப்பரேட்டா இருக்கும். இது கோர்ட்டே தனியா இருக்கும். கன்சியூமர் கோர்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஒன்று இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்டேட்டுக்கு தனியா இருக்கும். ஸ்டேட் கன்சியூமர் கோர்ட்னு ஒன்று இருக்கும். சென்ட்ரல் லெவல் சென்ட்ரல் கன்சியூமர் கோர்ட்னு இருக்கும். இது தனி. ஓகேவா? எழுதிக்கங்க. சப்பார்டினேட் கோர்ட் கீழே எது வராதுன்னா கன்சியூமர் கோர்ட் வராது. ஓகேவா? இது புரியுதாப்பா? ஏன்னா கிரிமினல் கோர்ட் வரும், சிவில் கோர்ட் வரும், ரெவன்யூ கோர்ட் வரும். இது மூணுமே வரும். கன்சியூமர் கோர்ட் மட்டும் வராது. ஓகேவா? இப்பதான் இது பார்த்தோம். சொல்லுங்க, இயர் சொல்லுங்க. அசோக் மேத்தா கமிட்டி இயர் என்னப்பா? 77, 85, 1986, 1957. அப்ப இது ஃபர்ஸ்ட் வரும். 4, 1, 2, 3 ஆன்சர். இதானே பார்த்தோம். இது ஓகே தானே? சரிப்பா. அடுத்தது, which are the following reason to consider India as a secular state? சரிப்பா, இப்ப நான் கேட்கிறேன், அரசியலமைப்புல செக்குலர்ன்ற வார்த்தை எங்கப்பா மென்ஷன் பண்ணிருக்கு? எந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கு? செக்குலர்ன்ற வார்த்தை எந்த இடத்துல? பிரியாம்பிள். சூப்பர்ப்பா. இதுதான் நான் கேட்டேன். பிரியாம்பிள். சரிப்பா, அப்ப பார்ப்போம். சோ கவர்மெண்ட் ஒர்க் ஃபார் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஆல் ரிஜன். அனைத்து மதமும் அரசாங்க வேலை. ஓகே, இது கிடையாது. பீப்புள் ஃப்ரம் டிஃபரண்ட் ரிஜன் லிவ்ஸ் இன் இந்தியா. இதுவும் கிடையாது. ஓகே, மெயின் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது ரிலிஜன் இஸ் செப்பரேட் ஃப்ரம் ரீஜன். இது எல்லாமே செகண்ட் ரீசன். மெயினா சிறுபான்மையருக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுத்துருப்போம், சிறப்பா பாதுகாப்பு கொடுத்துருக்கோம். என்ன ஆர்டிகல்ல? 25 to 28ல, அப்புறம் 29ல இருந்து 30க்கு சிறுபான்மைக்கு தனியா வந்து சிறப்பு உரிமை. அவங்க கல்வியில ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்க வந்து தன்னோட பண்பாடு கலாச்சாரப்பா, இதுதான் மெயினா உரிமை. சிறுபான்மையை பாதுகாப்பு தான் வந்து ஒரு நாட்டுல. இப்ப பாகிஸ்தான் வந்து ஏன்ப்பா வந்து மதவாதிய நாடுன்னு சொல்றேன் அப்படின்னா, அங்க முஸ்லிம்ஸ் மட்டும் தான் ஃபேவரா இருக்கும், ஹிந்துஸ்க்கு கிறிஸ்டின்ஸ்க்கு பாகிஸ்தான் ஃபேவரா இருக்காது. ஆனா இந்தியா அப்படி இல்ல. இந்தியா வந்து அனைத்து மதங்களும் சமமான. இன்னும் சொல்ல சிறுபான்மை எந்த நாட்டுல நல்லா வாழ்றாங்களோ அந்த நாடு தான் செக்குலர் ஸ்டேட். சிறுபான்மை எந்த நாடு பாதுகாக்கிறோ அதுதான் மதசார்பற்ற நாடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மதசார்பற்ற நாடு சொல்லுவாங்க. சோ இது எழுதிக்கங்க, பி. ஓகேவா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின். யாரோட முயற்சினால் இந்திய திருமண பூர்வீக சட்டம் 1972 நிறைவேற்றப்பட்டது? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கேசப் சந்திரசன். யாருப்பா அவரு? பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா இதோட ஃபவுண்டர். பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா, இந்திய பிரம்ம சமாஜ் அதோட ஃபவுண்டர். இவர் இந்த சட்டத்தை கொண்டு வந்திருப்பாருப்பா. என்னன்னா 12 வயசுல பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம். சோ பொண்ணுங்களுக்கு 12 வயசுல கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாரு இவரோட முயற்சினால. சரிங்களா? இதுக்கு முன்னாடி எப்ப பாஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு 4 விதமான சட்டம் வந்திருக்கும்பா. 1860 பெண்கள் திருமண வயசு 10, 72ல 12, 1025ல 13 வயசு. இதுதான்ப்பா திருமண வயசு சட்டம் பெண்களுக்கு. ஓகேவா? அப்புறம் 1029ல 18 வயசு மாத்துறாங்க. கொஞ்சம் கொஞ்சம் மாத்துறாங்க. சரிங்களா? புரியுதா? இந்த 1872 சட்டம் கொண்டதுக்கு மெயினான காரணம் கேசவ் சந்திரசன் தான். கேசவ் சந்திரசன் தான். ஓகேவா? கேசவ் சந்திரசன் தான் முக்கியமான காரணம். ஆனா இவரே அந்த சட்டத்தை மீறி இருப்பாரு. என்ன பண்ணிப்பாரு? தான் பொண்ணுக்கு 13 வயசு பொண்ணுக்கு மைனர் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. மைனர் மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சிருப்பாரு. சொல்லு புரியுதாப்பா? சோ இதோட நம்ம 2024 பாலிட்டி ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாம் பக்கா முடிச்சிட்டோம்ப்பா. கிட்டத்தட்ட ஒரு 60 கொஸ்டின் பார்த்திருப்போம். ஓகேவா? 60 கொஸ்டின் பார்த்திருப்போம். ஓகேவா? 60 கொஸ்டின் பார்த்திருப்போம். ஓகேவா? எனி டவுட்ஸ் பா? எனி டவுட்ஸ் பா? புரியுதா? புரியுதாப்பா? கிளியரா புரியுதாம்மா? கிளாஸ் எப்படி இருந்துச்சு? ஓகேவா? டைம் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா? தேங்க்யூப்பா.